ஃபஸ்ட்டு இது தான் வாங்கியிருக்கா. அப்படி தானேடி? பிடிச்சிருக்கு. சூப்பர். வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து வாங்கினா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழித்து நான் உங்ககிட்ட ஃபுல் vlog வந்து ஷேர் பண்ணுறேன். மீன் குழம்பு ரெடி பண்ணியிருந்து காமிச்சேன் உங்ககிட்ட. இப்போ தான் வந்து சரி இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுவும் நான் வந்து போடாமல் இருக்கிறேன்னா. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரேயருக்கு தான் கிளம்பணும். நேற்று பாத்திரம்லாம் தேய்க்கவே இல்லைங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷ்மா பல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நமக்கு டேரனுக்கும் வந்து பல் டாக்டரை பார்க்கணுன்னு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதனால் வரும்போதே எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டனால வீட்டுக்கு வந்தோடனே யாரும் சாப்பிடல. இருந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி போட்டுட்டு காலையிலே துணியும் போட்டுட்டு குளிச்சுட்டு ரெடியாகியாச்சு. ஃபஸ்ட் ப்ரேயருக்கு தான் கிளம்பியாச்சு. சரி நம்ம வீட்டுக்கு வந்தே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் பீரியட் போகலான்னு தான் இருந்தோம். செகண்ட் பீரியட்னால் ப்ரேயரில் வந்து எப்பயுமே சரி மொதல் வாரத்தில் திருவிருந்தப்போ அங்கே தான் சாப்பாடு. ஆனால் நம்ம டேரனுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதுங்க நாளையிலேருந்து. அதனால் அவன் எக்ஸாம் வந்து படிக்கணும். அதனால் ஃபஸ்ட் ப்ரேயரே போயிடுவோம்மா அப்படின்னா நான் செகண்ட் பீரியட் போகிற ஆர்வத்தில் தான் இருந்தேன். நம்ம ரேஷ்மா தான் எழுப்பி விட்டாமல் எனக்கும் படிக்கிறதுலாம் இருக்குமாண்ணா. அதனால் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சர்ச்லேயே வந்து எல்லாேருக்கும் காலையிலேயே போண்டாலாம் கொடுத்தாங்க. காஃபி குடித்தோம், டீ குடிச்சிட்டு வரும்போது எனக்கு வந்து உளுந்தங்கஞ்சி தான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் தான் இன்றைக்கி வந்து தோசை ஊற்றி கொடுத்தேங்க. ஏன்னா நேற்று சாப்பிட்ல. நேற்று வந்து மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணதும் இருந்துச்சு. எங்கள் பாவாவுக்கு பழைய சாதம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு சளி பிடிச்சிருந்ததுங்க. அதனால் த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால சாப்பிடாமே இருந்தார் பழைய சாதமே. அதனால் பழைய சாதம் தான் வேணும்னாருனதுக்காக அவருக்காக பழைய சாதம் எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் தோசையும் இந்த மஷ்ரூம் கிரேவியும் வச்சு கொடுத்தேன். நான் என்ன வந்து சாப்பிட்டேன்னா வரும்போதே உளுந்தங்கஞ்சி வாங்கிட்டு வந்தேன்னா அதை தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஹீட்டாக இருக்கிறனால எது குளிர்ச்சியோ அது இல்லாமல் நம்ம இடுப்பு வலியும் ரொம்ப நல்லா வந்து கேட்குது. எனக்கு ஒருத்திக்காக கண்டிப்பாக செய்ய சொன்னீங்கன்னா நான் செய்ய மாட்டேன். அதனால் நான் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து குடிச்சிக்கிறது. நம்ம ரேஷ்மா எனக்கு வேணாமான்ட்டா சரின்னு சொல்லிட்டு நான் தான் குடித்தேன். ஏன்னா அவளுக்கு சளி பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவள் அப்படி தாங்க இருக்கிறா. கொஞ்சம் அலர்ஜி சளி மாதிரியே இருக்குது. அதனால் நான் வந்து உளுந்தங்கஞ்சி குடிச்சிட்டு ஒரு செவ்வாழை தான் வந்து சாப்பிட்டுட்டு மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதனால் மட்டன் தான் வேக வச்சுட்டு மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். சமைச்சிட்டு தூங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து சமைக்கவே முடியல. நானும் உட்காந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சேன், அரிசி ஊற போட்டேன், கறியும் வேக போட்டுட்டு கிச்சனில் இருந்த பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு சிங்கெல்லாம் கழுவிட்டு சரி கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம சமைக்கலான்னு நினச்சேன். ஆஹா, தூங்கினா மட்டும்தான் சமைக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஆக்டிவாகவே இல்லை, எனக்கே தெரியுது. தூங்கினா மட்டும்தான் நான் வந்து சமைக்க முடியும். இல்லைன்னா நான் அப்படியே சோர்ந்த மாதிரியே தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தூக்கம் இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது. அதனால் என்ன செஞ்சேன், பேசாமல் போய் படுத்து தூங்கிட்டேன். என்ன பண்ணிவிட்டு தூங்கிட்டேன்னா வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு நான் வந்து பைப்பை எடுத்து விடாமல் அப்படியே போட்டு விட்டுட்டு போய் படுத்துட்டேங்க. ஒரு 1/2 hour கழிச்சு டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும் பார்த்தீங்களா. தூங்கி முடிச்சு குடுகுடுன்னு ஓடினேன். நம்ம டேரன் படிச்சுட்டு இருந்தான். என்னம்மாண்ணா டேரன் நான் வாஷிங் மிஷின் பைப்பே எடுத்து விடலான்னு. அவன் ஒரே சிரிப்பு தான். என்னம்மா இப்படி தூக்கத்துலேயுமா ஞாபகம் மறந்துட்டேன் நான் பைப் எடுத்து விடுறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுருந்தது. நல்ல வேலை வெளியே தண்ணி வரல, ஏன்னா பைப்பு மாட்டியிருக்கனால வரல. அடுத்து திருப்பி துணியை துவைச்சி போட்டுட்டு திருப்பியும் வாஷிங் மிஷினில் துணி போட்டேங்க. ஏன்னா காலையிலேருந்து நிறையா துணி இருந்தது, அதெல்லாம் வந்து திருப்பி எடுத்து வச்சுருந்தேன். அடுத்து ஒரு சைடு மட்டன் கிரேவி ரெடி பண்ணி சாதம் வடித்து மட்டன் குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. சண்டேவும் வேலை செய்கிற மாதிரி தாங்க இருக்கும் முக்கால்வாசி. ஏன்னா சேர்ந்து துணி போயிடுதுன்னு திருப்பி அடுத்த ரவுண்டு துணியை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வச்சுட்டு தான் நான் வந்து சாப்பிட்டோம். அதனால் நம்ம டேரன் படிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தான். துவைச்ச துணியே ஒன்றும் மடிக்கலை. அவன் படிச்சுட்டு இருந்தான். நான் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா நான் வந்து வாக்கிங் வந்து போகிறேன். வாக்கிங் வந்து 1 மாதம் ஆச்சு இந்த மிஷின் வாங்கி. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாபா பல மாதமாக இது வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தார், பல வருஷமாக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் தான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ரோட்டில் போனீங்கன்னா ஒரே நாய் தொல்லை தாங்க. எங்கே பார்த்தாலும் இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா நியூஸில். இதுக்கு முன்னாடியே நான் கையில் குச்சி வச்சுட்டு தான் நடந்துட்டு இருந்தேன். குடுன்னு ஒன்றும் வராது, 2-3 ஓடி வரும். அதை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஏன்னா குலைக்கவும் குலைக்காது, சைலண்ட்டாக இருக்கும். குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு வாங்க. ஆனால் இந்த சைலண்ட்டாக இருக்கிற நாயை நம்பவே கூடாது. அதனால் நான் வாக்கிங்கே போகிறது இல்லையா, அதனால் மிஷின் வாங்கி கொடுத்துட்டாரு. 1 மாதமாக நான் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷ்மா வந்து டூர் போயிட்டு வந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவளுக்குலாம் என்ன வாங்கினான்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூடை வாங்கிட்டு வந்திருக்கா. இதில் பழம் போட்டுக்கலாம், இல்லைனா பூண்டு வெங்காயம் போட்டுக்கலாமாங்க. பெரிய வெங்காயம்லாம் போட முடியாது, சின்ன வெங்காயம் வேணால் கொட்டிக்கலாம், இல்லைனா சின்ன உருளைக்கிழங்கு போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இதில் பழம் தான் போட்டு வைக்க போகிறேன். இது ஒன்று வாங்கி கொடுத்தேன். இது எவ்வளோன்னு வாங்கினேன்? 300 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அது ரேட்டு கம்மி தான். ரேஷ்மாக்கு அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் அவளுக்கு தெரிஞ்சது அவள் வாங்கிட்டு வந்திருக்கா. அடுத்து செப்பல் வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்க. இதெல்லாம் 100 ரூபா தானே ரேஷ்மா? இந்த மாடல் செப்பல் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கா. ரெட் வந்து ரெண்டுமே அழகா இருந்துச்சு. ஆமாம், இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. இது வந்து 100 ரூபா தாங்க. அங்கே பெங்களூர்லையா? இது மைசூரில் வாங்கினியா? மைசூரில் மைசூரில் வாங்கினது. இந்த பாருங்க, இதுலேயே ரெட்டு
அப்புறம் நம்ம டேரனுக்கு வாங்காமையா, அதனால நம்ம டேரனுக்கும் வந்து வாங்கிட்டு வந்தா. இந்த ஒயிட் கலர் தான் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அவனும் இந்த ஒயிட் தான் வேணும்னா, அதனால அவனுக்காக இந்த ஒயிட் கலர்லேயும் வாங்கிட்டு வந்திருக்கா. மைசூரில் வந்து ஃபேமஸ் ஆனது மைசூர் பாக்காங்க. அது இல்லாமல் இந்த பேடா, பால் பேடா, இது வந்து 50 ரூபாவா டப்பா? பரவாயில்ல, ரேட் ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது. 9 பீஸா இதில்? அதில் 2 பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தா. அதே மாதிரி மைசூர் பாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் வந்து 25 பீஸ் வந்து 100 ரூபா. 24 24 பீஸ் வந்து 100 ரூபான்னு சொல்லி 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பரவாயில்லையே, நல்லா வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து வாங்கினா. அடுத்து நிறைய வாங்கியிருக்க போலயே. நான் சொல்றேன், சாக்லேட் வந்து 250 ரூபா. இது மூணும் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படியா? ஓ, ஃப்ரீ. 250 ரூபால உனக்கு ஃப்ரீன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. டப்பா எடுத்துக்கலாம், அது எது வேணாலும் எடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாங்கிட்டு வருவான்னு நான் நினைக்கல. அவள் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கா. யார் மாதிரினா இவ்வளோவும் வாங்கியிருக்கானா யார் சொல்லுங்க? எங்கள் பாபா இப்படி தாங்க, கொஞ்சமாலாம் வாங்கவே மாட்டார், வாங்கினா நிறைய வாங்குவார். அதே மாதிரியே. ஆமாம், பிஸ்தா ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஒயிட் சாக்லேட்டு, இது வந்து மில்க் சாக்லேட். ஓகே. அவங்க நைனாக்கு வந்து கார் கீக்கு வந்து ஒரு செயின், கீ செயின். இல்லை உங்களுக்கு, டேரனுக்கு பைக் மாதிரி வாங்கியிருக்கா. இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. ஓ, இந்த இது, ஐயோ, இது என்கிட்ட ரேஷ்மா கேட்டுக்கிட்டே இருந்தா, நான் வாங்கியே தரல. இதுவும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான். இது வந்து மைசூர். இருங்க வர தெரியல. இதுதான். இது வந்து மைசூர் பேலஸ். இது வந்து ஃபுட்டு மாதிரி, சாப்பாடு வந்து பிளேட்டில் வச்சுருக்க மாதிரி. இது வந்து சாப்பாடு. கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். நான் சொன்னேன் இது வீட்டில் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும், வேணாண்டி வேணாண்டின்னு. கேட்கவே இல்லை. ரேஷ்மா வந்து இதை வாங்கணும்னு வாங்கிட்டா. ஃபஸ்ட்டு இது தான் வாங்கியிருக்கா. அப்படி தானேடி? ஆமாம், அதை கரெக்ட் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து இந்த ஹாலில் இந்த இங்கே ஒரு கொக்கி இருக்குது, அதில் மாட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. எந்நேரமும் சத்தம் விட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளோன்னு வாங்கினேன்? இது வந்து 280. பரவாயில்ல, நல்லா இருக்கு, டிசைனும் நல்லா இருக்கு. மற்றதெல்லாம் வந்து மீன், யானை தொங்கி, அதனால அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த பறவை பறக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கா. நம்ம டேரனுக்கு வந்து ஒரு கீ செயின், அவனோட சைக்கிளுக்கான் பைக் மாதிரி போட்டு. என்னடா சத்தம்? இது வந்து ரொட்டேட் ஆகும் அந்த பைக். அடுத்து ரேஷ்மாக்காக ஒரு பேக். இது வந்து 250 சொன்னாங்க, அப்புறம் 220 குறைச்சேன், அப்புறம் 200 தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, 200க்கு பரவாயில்ல. அவள் எப்பவுமே பேக்குன்னு அதனால அவளுக்காக பேக் வாங்கி. இடம் நிறையா இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. 2 ஜிப்பு. பைபிள் வைக்கலாம், ஒரு பைபிள் வச்சுட்டு நீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு சௌரியமா. ஆனால் இந்த பேக் ஒன்று வாங்கியிருக்கா. அவ்வளோதான். என்ன சத்தம்? அவ்வளோதான் காய்ஸ், பேக் அவ்வளோதான். இது ஒரிஜினல். அப்படியா? இது இது வந்து ஒரிஜினல் ஊதுபத்தியா? இது எனக்கு என்னன்னு தெரியாது. அங்கே அப்படி அப்படியா? சரி, ஓகே. அதனால் ஊதுபத்தி வாங்கிட்டு வந்திருக்கா. அலர்ஜி வராதுன்னு சொன்னாங்களா, அதனால் வாங்கியிருக்காளாம். என்னது இது? உட்டு சீப்பு, சிக்கு எடுக்கிறதுக்கு. அடுத்து என்னடி இது? அத்தர் வாங்கியிருக்காங்க. இது வந்து அது ஸ்மெல் பண்ணி பாருங்க, அலர்ஜி வராது. அதுவும் சூப்பராக இருக்கு. வராதுன்னு வாங்கி வேற லெவலில் இருக்குது ஸ்மெல்லு. எல்லாம் லேடிஸ் போடுற மாதிரி தான் வாங்கியிருக்கா. இது வந்து சாண்டில் மாதிரி இருக்கு ஸ்மெல். ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க, காமன். ஆனால் இது அத்தர் மாதிரியே வாடா இல்லை. நம்ம சாண்டில் பவுடர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஸ்மெல். இந்த ஒரு தோடு, 4 தோடு எடுத்தா 100 ரூபான்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு 2 தோடு எடுத்தா, நான் வந்து 2 தோடு எடுத்தேன். இது நான் எடுத்தது, இது ஒன்று. அடுத்தது வந்து இந்த ஒரு தோடு. என்னடி திருப்பி கிளிப்பு, இதே கிளிப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ இது? அங்கே 10 ரூபா. ஓகே, இது 10 ரூபாய்க்கு கிடச்சிச்சாங்க. இந்த கிளிப்பு 150 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம ரேஷ்மா. 10 ரூபாய்க்கு இருக்கு. அது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகே. சாம்பிராணி, இது வந்து சாம்பிராணிங்க, மிக்ஸ்டு சாம்பிராணி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர், ஆனால் எதுவுமே வந்து அலர்ஜி வராது. ஓகே. இது என்னது? டேரனுக்கு வந்து ஒரு சன்கிளாஸ். சின்னோண்டா இருக்குது. ரேஷ்மா 10மா?
உங்களுக்கே 10 தான். நல்லா இருக்கா? செம காமெடியாக இருக்குது. சும்மா ஸ்டைலுக்கு மட்டும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். இதுதான் போட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தியா நீ? ஓகே, அவ்வளோதானே? அவ்வளோதான். இதில் வந்து ரொம்ப பிடிச்சமானது எதுனா கண்டிப்பாக மைசூர் பாக்கு. எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்துருவோம். இது எப்படி இருக்குது டேஸ்ட் சொல்லிடுறேன். ரொம்ப மெலிசா சன்னமாக போட்டிருக்காங்கடி. நம்ம ஊரில் வாங்க போனால் 300 ரூபா சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வாங்குற 300 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு இதை விட கம்மியாக தான் இருக்கும். 1/4 கிலோ 300 ரூபா வரும் இல்லையா பாபா? பரவாயில்லைங்க, 100 ரூபாய்க்கு தாராளமாக வந்து வாங்கலாம். சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு வந்து செப்பல் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். எனக்கு கல்யாண புதுசில் உங்கள் நைனா வாங்கி கொடுத்த மாதிரியே அந்த கலரில் இருக்கு. எப்படி இருக்கு? ரேஷ்மா பாருங்க, சூப்பராக வாங்கிட்டு வந்திருக்கா. 100 ரூபாய்க்கு சூப்பர். பார்த்தோன்னே கண்ணில் பட்டுச்சுமா. ஒன்று பார்த்தா அட்ராக்ட் ஆகும் தெரியுமா? அது இந்த எல்லா இந்த 3 செப்பல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றெல்லாம் நம்ம வச்சிருந்த மாடலாக இருந்துச்சா, இதுதான் அந்த மணி வச்ச மாதிரி அழகாக இருந்துச்சு. கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஒரு மாதிரி லொடக்குன்னு வீணாக போன மாதிரி இல்லாமல் இருக்கு. ஓகே, சூப்பர். கழுவணும். ஓகே, இது மட்டும் 200. அது வாஷபிளா? ஆமாம், அது வாஷ் பண்ணிக்கலாம். தம்பி இந்தடா, சூப்பர்ரா மைசூர் பாக்கு. கரெக்டாக இருக்கு. இந்தா, நம்ம ரேஷ்மா வந்து டூருக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்கள். சாப்பிட்றதுலேருந்து எல்லாருக்கும் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கா. அவங்க நைனாக்கு வந்து அந்த கீ செயின் வாங்கணுன்றதுக்காக அவருக்கு வாங்கிட்டு வந்தா. நம்ம டேரனுக்கு வந்து செப்பல். அவன் டிஷர்ட் பார்த்தா, ஆனால் டேரனுக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட் இல்லையா. அப்படி ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்றா டிஷர்ட்லாம். ஏன்னா அவனுக்கு பிடிச்சது எதுன்னு அவளுக்கு தெரியும்ல, அதனால் டிஷர்ட் வாங்கலை. அதே மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கலான்னு பார்த்தா, சாரீ எடுக்கலான்னு பார்த்தா தானே ரேஷ்மா, ஓவர் ரேட்டாக இருக்குதா மைசூர் சில்க் சாரீலாம். அதனால் நம்ம ஊர்லேயே எடுத்துக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் நம்ம ரேஷ்மா வந்து டூர் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா. எங்கெங்கே போனீங்க? மைசூர் போனால் கூர்க்கு. ரேஷ்மா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.